அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். பரிசுத்த ஆவியானவருடைய நடவடிக்கைகளாக நாம் ஒவ்வொரு நாளும் இந்த நாட்களை நாம் தியானிக்கிறோம். பேதுரு அங்கு கூடியிருந்த எல்லா ஜனங்களுக்கும், அந்த இடத்துல பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட ஜனங்களுக்கு முதலாவது மனம் திரும்புதல் என்கிற அனுபவத்துக்குள்ள வரணுமா? இன்றைக்கு மனம் திரும்புதல் இல்லாத ஒரு அபிஷேகம், மனம் திரும்புதல் இல்லாத ஒரு அந்நிய பாஷை தேவனுக்குள்ள எந்த ஒரு மாற்றத்தையும் கொடுக்காது. எனக்கு அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் நமக்கு முதலாவது நம்மை வழிநடத்தக்கூடியது உண்மையான மனம் திரும்புதல். தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் மனம் திரும்பணுங்க. இந்த வார்த்தை ஏன் கடைசி வரை நம்ம வாசிக்கிறோம்? ஏன் வாழ்நாளெல்லாம் இந்த தேவனுடைய வார்த்தை வாசிக்கிறேன்னா, ஒவ்வொரு நாளும் மனம் திரும்பணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீர் என்ன செய்யணும்னு விரும்புறீங்களோ, என் வாழ்க்கையில உங்களுடைய திட்டம் எதுவா இருக்கிறதோ, என் வாழ்க்கையில உங்களுடைய நோக்கம் எதுவா இருக்கிறதோ, உம்மை விட்டு தூரம் போகிற அனுபவம் எனக்கு வேணாம்ப்பா. நீர் விரும்பாத எந்த விதமான பாவங்கள் எனக்குள் வேணாம் ஆண்டவரே. அனுதினமும் மனம் திரும்புகிற ஒரு அனுபவம் வேணும். இதுக்குதான் ஆவியானவருடைய துணை நமக்கு தேவை. சில நேரங்கள்ல நமக்குள்ள ஒளிந்திருக்கிற பாவங்கள், மறைந்திருக்கிற பாவங்கள், பழக்க வழக்கமாக வரக்கூடிய பாவங்கள் நம்முடைய நினைவுகளில, நம்முடைய கண்களில, நம்முடைய இருதயத்தில பதிந்து கிடக்கிற சில காரியங்கள் வருஷ கணக்குல அது அப்படியே கூடவே டிராவல் பண்ணும். அது நமக்கே தெரியாது இந்த பாவத்துலதான் நம்ம இருக்கிறோன்னு சொல்லி. உதாரணமா பாருங்களேன், வேதத்தை ஒரு நாள் எத்தனை மணி நேரம் நம்ம எவ்வளவு நேரம் பைபிள் எடுக்கிறோம், அதே நேரம் எவ்வளவு நேரம் மொபைலை கையில எடுக்கிறோம். இன்னைக்கு மொபைலை கையில எடுக்கிறதுக்கு டைம் பிஸியா இருக்குன்னு சொல்றோம். ஆனா இதே பாருங்க, நம்ம கையில மொபைல் இருக்குது. நம்ம மொபைல்ல பல காரியங்களுக்கு, இன்றைக்கு அவசியமான காரியங்களுக்கு பரவாயில்ல, அது தேவை. ஆனா எத்தனை நேரங்கள்ல பொழுதுபோக்கு கூட அப்படியே பழக்கமா மாறுகிறது. நம்ம டைம் ஏதோ ஒரு விதத்துல வீணான நேரங்கள்ல போயிட்டே இருக்குது, நமக்கே தெரியாம. சில நேரங்கள்ல வேண்டாத பாவங்களும் உள்ளே வந்து அது மூலம் அமருகிறது. சில நாட்கள் செல்ல 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 பாவத்தின் அடிமைத்தனத்துக்குள்ளாய் நம் வாழ்க்கை போகிறது. மனம் திரும்பணுங்க. இந்த நேரத்துல, இந்த புதிய நாளில சில நேரங்கள்ல நம்முடைய வாயின் வார்த்தை எப்ப பத்தி யாராவது பேசிக்கிட்டே இருக்கிறது, எப்ப பத்தி யாராவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, நமக்கே தெரியல. சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா சில காரியங்களை திருப்பி 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 ஒருத்தவங்க செஞ்ச தப்ப சொல்லி 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 காயப்படுத்திக்கிட்டே இருக்கிறது. இதுக்காக நம்ம மனம் திரும்பணுங்க. எதுக்கு எடுத்தாலும் கோபம், அது நமக்கே தெரியல, ஆனா அது பழக்க தோஷமா மாறுகிறது. மனம் திரும்பணுங்க. பரிசுத்த ஆவியானவர், நீங்கள் மனம் திரும்பும் போது வேதம் சொல்லி இருக்கிறது, அங்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பேப்டிசம் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டுல ஞானஸ்நானம் ஒரு முறைதான் என்று அவர் பெற்றார்கள் என்ற வேதத்துல பார்க்கிறோம். ஆனால் பழைய ஏற்பாட்டுல வரும்போது அவர்கள் சுத்திகரிப்பதற்கான ஜலத்தை அனுதினம் மேற்கொள்ளுவார்களாம். அது எதற்கு அடையாளம் என்றால், கிளென்சிங் அவர் லைஃப். இன்றைக்கு நம்முடைய இருதயம் கழுவப்படணும். இந்த புதிய ஏற்பாட்டுல வரும்போது ஞானஸ்நானம் ஒரு முறை, ஆனால் நம்முடைய ஜீவியம் அனுதினம் கழுவப்படணும். ஆண்டவர் கரத்துல ஆவியானுடைய ஜீவ தண்ணீருக்குள்ள ஒப்பு கொடுக்கணும். வேதம் சொல்லி இருக்கிறது, பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். மனம் திரும்புதலும் ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கப்படுகிற அனுபவம் வரும்போது நமக்குள்ள we will receive the gift of Holy Spirit. பரிசுத்த ஆவியின் வரத்தை இந்த புதிய நாளில கர்த்தர் நமக்கு கொடுப்பார். இந்த புதிய நாளில இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி நம்ம எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? நல்ல பிதாவே, இந்த நேரத்தில் இந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையை நீர் எங்களுக்கு கொடுத்த உம்முடைய கிருபைக்காக நன்றி. அப்பா, உம்முடைய வார்த்தை, உம்முடைய வல்லமை எங்களுக்குள் விடுதலையாக வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.